ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். மாசான ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்பதான் வந்து யூடியூப்ல ரிலீஸ் ஆகியிருக்கு. பசுபதியுடைய சன்னை கடத்தி வச்சுக்கிட்டு விஜய் வந்து சில டிமாண்ட்ஸ் எல்லாம் பண்றாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து கொடைக்கானல்ல இருந்து சென்னை வந்த பிறகுதான் என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் விஜய் வந்து சொல்றாரு. இப்போதைக்கு பசுபதியால ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா அவருடைய புடி வந்து அங்க இருக்கு. ஏன்னா அவங்க மகன் வந்து இவ்வளவு நாளா ஃபாரின்ல இருந்து வந்து அவரு கூட பார்க்க முடியல. சோ கிட்னாப் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லும் போது வேற வழியே கிடையாது. அவங்க சொல்றதெல்லாம் இவர் கேட்டுதான் ஆகணும். காதுல வந்து அந்த ப்ளூடூத்தை மாட்டிக்கிட்டு நான் சொல்றதா அப்படியே செய்யணும். டைரக்டா சாரதாமா வீட்டுக்கு போக வச்சு அங்க போயிட்டு ஒரு டூப்ளிகேட்டா ஒரு பத்திரம் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தாரு இல்லையா, அவங்க அப்பா சைன் பண்ண மாதிரி, அதை வந்து கிழிச்சு போட சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரிஜினல் டாக்குமெண்ட் அதை எடுத்துட்டு போய் சாரதா கிட்ட கொடுத்துட்டு மன்னிப்பும் கேட்கிறாரு. அண்ட் காவேரி வந்து எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்டையே அபகரிக்க பாத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு ஒரு அறை விடுறாங்க. நிஜமாவே வந்து அம்மா மாஸ் சீனா தான் வந்து பண்ணிருக்காங்க. பட் இருந்தாலும் அறை வாங்குறதுக்கு பசு வந்து அக்செப்ட் பண்ணிருக்காரு இல்லையா. சோ அது வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் தான். பட் இருந்தாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து இப்படி ஒரு அடிக்க கூடாது. ஒருத்தர் என்னடானா காலாலேயே பஞ்ச் கொடுக்குறாரு, இன்னொருத்தவங்க என்னன்னா பலார்னு அறையே விட்டுட்டாங்க. எனிவேஸ் மன்னிப்பும் கேட்டுட்டாரு. இனிமே வந்து எப்படியோ அவங்க சன்னை வந்து விட்டுருவாங்க. விட்ட பிறகுதான் பசுபதியோடைய ஆட்டம் வந்து ஆரம்பிக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு நிவின் வீட்டுக்கு போவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்க இருந்து நமக்கு ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ் எல்லாம் ஷேர் ஆச்சு இல்லையா, யமுனா கூட, அப்புறம் நிவின்லாம் இருக்க மாதிரி பிக்சர். சோ அதுக்கப்புறம் அவர் என்ன மாதிரி மாஸ்டர் பிளான் பண்றாரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த லாஸ்ட் லைன் சாரதாவின் வீட்டை மீட்டு வெற்றி வாகை சூடிய விஜய் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. இன்னும் வெற்றி வாகை சூடிய சகலைகள் அப்படின்னு சொல்லியிருந்தா வேற லெவல்ல இருந்திருக்கும். பட் எனிவேஸ் ரொம்ப சூப்பரா ஃபாஸ்ட் மூவிங்கா வந்து ஸ்கிரீன் பிளேவையும் டயலாக்ஸையும் நம்ம பிடிச்சி ரசிச்சு பாக்குற மாதிரி கொண்டு போறாங்க. டீம் வந்து மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரோமோ பாத்தீங்களா, எப்படி இருந்துச்சு உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.